Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Attack on Titan episode 46 part 1. ஓபன் பண்ணா உன பாட்டுல எர்வின் மக்கள் யாரையுமே இவாக்குவேட் பண்ண வேண்டாங்கிற மாதிரி சொன்னாருல. அதை கேட்டவுடனே கூட இருந்த ஆபீசர் கடுப்பாயி என்னடா லூசு மாதிரி உளறிட்டு இருக்கேன்னு சட்டையை பிடிச்சி கத்துன்னு கத்துவாரு. ஏன்னா அந்த டைட்டன் வந்துச்சுன்னா எல்லாருமே செத்து போயிருவாங்களே, மக்கள் எல்லாத்தையும் லபக்கு லபக்குன்னு தின்னுருமேன்னு அவருக்கு பயம். ஆனா அது அபேரன் டைட்டன், அதோட வேலை என்னமோ அதை மட்டும் தான் பண்ணுமே தவிர கண்டமேனிக்கு எல்லாத்தையும் அட்டாக் பண்ணாது. அப்படி சொன்னா கூட என்ன இருந்தாலும் சேஃப்டி முக்கியம்னு அந்த ஆளு கதருவான். ஆஞ்சி என்ன சொல்லுவான், அந்த டைட்டனை அட்ராக்ட் பண்றது மக்களோட கூட்டம் தான். எங்க அதிக அளவுல மக்கள் இருக்காங்களோ அவங்கள பார்த்து தான் அதை அட்டாக் பண்ண போகும். இத அவுட்லேயர் அபேரன்ஸ்பாங்க. இப்போ அது மூவ் பண்ணி வர்றது அந்த ஆர்வுட் டிஸ்ட்ரிக்ட பார்த்து தான். இஃப் இன் கேஸ் அங்க இருக்க மக்கள் எல்லாத்தையுமே இவங்க இவாக்குவேட் பண்ணி உள்ள கொண்டு வந்தாங்கன்னா அது போயிட்டு இருக்க டைரக்ஷனை மாத்தி டைரக்டா அந்த பெரிய வால்குள்ள வந்துரும். சொல்ல போனா அங்கதான் ஹையஸ்ட் பாப்புலேஷனே இருக்குது. உள்ள வந்த கொஞ்ச நேரத்திலே ஏகப்பட்ட பேர் சாவாங்க. இவங்க பிளான் என்ன யோசிச்சாங்கன்னா எரனோட பவரை யூஸ் பண்ணி அந்த டைட்டனை கண்ட்ரோல் பண்ணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்த சண்டையில நம்ம போய் அப்படித்தானே டைட்டன்ஸ் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணா. சோ அதே மாதிரி இப்பவும் பண்ணலாம்னு ட்ரை பண்ணி பார்த்தா. பட் ராட் ரைஸ் சுத்தமா ரியாக்டே பண்ணல. இதை எப்போ பண்ணிருப்பாங்கன்னா வண்டியில வந்துட்டு இருந்தாங்கல்ல, அப்ப நம்ம பையன் எந்திரிச்சு நின்று கத்துன்னு கத்திருப்பான், யோ நில்லியான்னு. நம்மளால என்னதான் முக்குன்னு முக்கியம், அந்த ஆள் அவன் பாட்டுக்கு போறான். சோ இப்போ இவங்க பண்ண வேண்டிய ஒரே வேலை அந்த டைட்டன் ஆர்வுட் டிஸ்ட்ரிக்ட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியே அதை ஸ்டாப் பண்ணணும். அதனால சிட்டிசன்ஸை இவங்க பகடக்காயா யூஸ் பண்ணி தான் ஆகணும், வேற வழியும் இல்ல. இஃப் இன் கேஸ் இவங்களை காப்பாத்துறோம்னு சொல்லி இங்க இருந்து அந்த சவுத்துக்கு கொண்டு போனாலும் நிலைமை மாற போறது இல்ல, இன்னும் மோசம் தான் ஆகும். ஒரு சோல்ஜரா இவங்களோட வேலை என்ன, சிட்டிசன்ஸ் எல்லாத்தையுமே ப்ரொடெக்ட் பண்ணணும். அதுல மட்டும் தெளிவா இருக்கணுமா. இஃப் இன் கேஸ் இவங்களால அந்த டைட்டனை நிறுத்த முடியலன்னா டெஃபினட்டா எல்லாத்தையும் இன்ஃபார்ம் பண்ணி ஒரு இவாக்குவேஷன் ட்ரில் நடத்தி ஆர்வுட் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க எல்லாத்தையுமே காப்பாத்திடலாம், அதுவும் எமர்ஜென்சி அலாட் பண்ணி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். அப்படி பண்ணிட்டா டைட்டன் அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்திருக்கும். அதுக்கப்புறம் இவாக்குவேட் பண்ணும்போது ஒன்னும் பிரச்சனை பெருசா இருக்காதுன்னு வைங்களேன். இருக்கும், பட் இவங்களுக்கு டைம் இருக்கும் அதை அடுத்து என்ன பண்ணி தடுக்கலான்னு. அவருக்கே புரிஞ்சு போச்சு வேற எதுவுமே பண்ண முடியாதுன்னு. இப்ப பஞ்சாயத்து என்னன்னா, இப்ப இவங்க டார்கெட் பண்ணி அட்டாக் பண்ண போற டைட்டன் இது வரைக்கும் பார்க்காத அளவுக்கு பெரிய டைட்டன். அதனால டார்கெட் வச்சு அடிக்கிறது ரொம்ப ஈஸி. வால்ஸ்ல பிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்கல்ல, அந்த கெனான்ஸை வச்சு அடிக்கலாம். ஆனா அதுவுமே இன்எஃபிஷியன்ட்டா இருக்க வாய்ப்பு இருக்குது. சர்வே காப்ஸ் அவங்களால என்ன முடியுமோ அது எல்லாத்தையுமே பண்ணுவாங்க, இன்க்ளூடிங் நம்ம இறனும் தான். அவன் அப்படியே கவலைப்படுவான், நம்மளால முடியுமா முடியாதாங்கிற மாதிரி. அப்படியே கட் பண்ணா விடிஞ்சிருது. அதே நேரம் அந்த டைட்டனும் ஆல்மோஸ்ட் பக்கத்துல வந்துருச்சுன்னு வைங்க. அதே நேரம் சர்வே காப்ஸ்ல இருக்கவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா, நிஜமாவே டைட்டன்ஸ் வருது அப்படின்னு மக்கள்கிட்ட சொன்னா எல்லாருமே பேனிக் ஆவாங்க. அதனால டம்மி கெனான்ஸ் டம்மி டைட்டனை வச்சு நாங்க இப்ப டெஸ்ட் பண்ண போறோம். இந்த ட்ரில்ல நாங்க என்ன சொல்றோமோ அதை பதட்டப்படாம பண்ணீங்கன்னா போதும் அப்படின்னு சொல்லி மக்களை பதட்டப்படாம பாத்துக்கிறாங்க. அப்போ ஒரு வயசானவர், ஏமா நான் இன்னைக்கு போய் கடை ஓபன் பண்ணும், இது எப்போ முடியும்னு சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பாரு. பெரியவரே, இன்னைக்கு எல்லாம் கடை ஓபன் பண்ணக்கூடாது, இன்னைக்கு ஒரு நாள் விட்டுட்டு நாளைக்கு ஓபன் பண்ணுங்க, கஸ்டமர்லாம் இன்னைக்கு வரமாட்டாங்க அப்படின்பாலா. உடனே மக்கள்லாம் மாத்தி கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. எங்களால எல்லாம் அதை பண்ண முடியாது, அதுவும் எதுக்கு இவ்வளவு தூரம் தள்ளி இருக்க இந்த இடத்துல ட்ரில்ல நடத்திட்டு இருக்கீங்க, கவர்மெண்ட் மிலிட்டரி கவர்மெண்ட்ங்கிறதுனால உங்க இஷ்டத்துக்கு பண்ணுவீங்களா அப்படின்னு மாத்தி கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாம மிலிட்டரி கவர்மெண்ட்ங்கிறதுனால அவங்க பவர் என்னன்னு நமக்கு காட்டணும்னு பாக்குறாங்க போல. அப்படி இப்படின்னு மக்கள் யாருமே நம்ம ஆளுக்கு கோஆபரேட் பண்ற மாதிரி இல்ல. இவங்களை விட அந்த ஃபேக்கான கிங்கே நல்லா ரூல் பண்ணிட்டு இருந்தாயா, இவங்க என்னடானா ஓவரா பண்ணிட்டு இருக்காங்கன்னு எல்லாம் மாத்தி கவர்மெண்ட்டை கழுவி ஊத்திட்டு இருப்பாங்க. அந்த டைம் வால்ஸுக்கு அந்த பக்கம் பயங்கரமா புகை வந்துகிட்டு இருக்கும். எல்லாம் அதை பார்த்துட்டு பதறிட்டு இருப்பாங்க. இங்க நம்மளுங்க அந்த டைட்டன் ரேஞ்சுக்குள்ள வந்துருச்சுன்னு தெரிஞ்ச உடனே இருக்கிற கெனான்ஸை வச்சு கண்ணா பின்னான்னு டம்முன்னு சுட்டு திருக்க விடுவாங்க. அந்த இடமே புகை மண்டலமாயிரும். அவ்வளவுதான், அதோட சோழி முடிஞ்சிருச்சா அப்படின்ட்டு ஆர்வமா பார்ப்பாங்க. ஒன்னுத்துக்கு வேலைக்கு ஆகல, அது மறுபடியும் வந்துகிட்டு தான் இருக்குது. இப்ப என்னன்னா, மேல இருக்க கெனான்ஸை வச்சு மட்டும் தான் அட்டாக் பண்ணிருக்காங்க. கீழே இருக்கவங்க எல்லாம் ரெடியா வெயிட் பண்ணிட்டு தான் இருந்திருப்பாங்க. இப்ப அவங்களும் சுட ஆரம்பிப்பாங்க. பட் கேப்டனுக்கு கன்ஃபார்மா தெரியும் அது ஒர்க் அவுட் ஆகாதுன்னு. ஏன்னா கிரவுண்ட்ல இருக்க கெனானுக்கு அந்த அளவுக்கு எஃபெக்ட் இருக்காது. மேல இருக்க கெனான் தான் ஆங்கிள் கரெக்டாவும் ஃபோர்ஸ்ஃபுல்லா போய் அடிக்கும். அதுவே ஒர்க் அவுட் ஆல ஊத்திக்கிச்சு. கீழே இருக்க கெனான் மட்டும் எப்படி ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்லுவான். இதுல இன்னொரு மேட்டர் என்னன்னா, இது நார்த் சைடு. இந்த சைடு இருக்கிற சோல்ஜர்ஸ் எல்லாம் இது வரைக்கும் டைட்டன்ஸ் கூட சண்டை போட்டதே கிடையாது. அவங்களால அந்த அளவுக்கு பெருசா எஃபெக்டிவா எல்லாம் அட்டாக்கும் பண்ண முடியாது. என்ன பண்ணுனாலும் சரி இந்த சிச்சுவேஷன்ல இவங்க தான் பண்ணி ஆகணும். உடனே லெவி இருந்துட்டு, என்ன எர்வின் மறுபடியும் சர்வே காப்ஸ்ல உன்னை ரிஸ்க்லயே தள்ளி விடுறாங்க, உன் நிலைமை ரொம்ப மோசம்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஆஞ்சி பாத்தீங்கன்னா அவளால முடிஞ்ச அளவுக்கு கன் பவுடர் அரேஞ்ச் பண்ணி கொண்டு வந்திருப்பான். அது கூடவே ஒரு பேரல் கூட கியர்ஸ் செட் பண்ணி கரெக்டா ஈம் வச்சு அடிக்கிற மாதிரி ரெடி பண்ணிருப்பான். இப்ப எல்லாரும் பாத்தீங்கன்னா ஒரே சைடு நின்னு சண்டை போட முடியாதுல்ல, அதனால எர்வின் ஸ்பிளிட் பண்ணி விடுவான். லெவி, ஜீனு, ஷாஷா, கோனி எல்லாம் அந்த பக்கமா அனுப்பி விட்டுருவான். அதுக்கப்புறம் கன் பவுடர் எல்லாம் கொண்டு வந்தாங்கல்ல, அது எல்லாத்தையுமே நெட்ல வச்சு கம்ப்ளீட்டா ரேப் பண்ணுவாங்க. அப்போ ஹிஸ்டோரியா உட்காந்து பாட்டுக்கு வேலையை பார்த்துட்டு இருப்பா. எர்வின் பார்த்துட்டு, லெவி ஆல்ரெடி உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணிருப்பான்னு
இருப்பான்னு நான் நினைக்கிறேன். இருந்தாலும் நான் சொல்றேன், நீங்க தான் இனி அடுத்த குயினா இருக்க போறது. அப்படி இருக்கும்போது இந்த சண்டையில யார் யார் பொழைப்பா யார் யார் சாவான்னு சொல்ல முடியாது. சோ நீங்க ஃப்ரண்ட் லைன்ல நின்னு சண்டை போட முடியாது. உங்க உயிர் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற மாதிரி சொன்னா இவ திருப்பி எர்வின்ட்ட கேள்வி கேட்பா. என் பேருக்காக மட்டும் மக்கள் என்னைய ஏத்துக்குவாங்கன்னு நினைக்கிறீங்களான்னு. இப்படி பேசிட்டு இருக்கும் போதே அங்க டைட்டனை போட்டு டம்மு 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 டம்முன்னு சுட்டு தள்ளிட்டு இருப்பானுங்க. என்னதான் அதுக்கு எதுவும் ஆகலைனாலும் ஏதாச்சும் பண்ணணும் இல்ல. ஆக்சுவலா கழுத்துல தான் எய்ம் வச்சு சுடணும். ஆனா இங்க இருக்க சோல்ஜர்ஸுக்கு ஒழுங்கா சுட தெரியல. அந்த டைம் நம்ம எரன் பாத்தீங்கன்னா ஹிஸ்டோரியாவை பார்த்து பிரமிச்சு போயிட்டான். ஏன்னா அவ இதுக்கு முன்னாடி ரொம்ப பயந்த சுபாவமா அப்படியே தயங்கி தயங்கி தான் எல்லாமே பண்ணுவா. ஆனா இப்போ அவனுக்கே நல்லா தெரியுது அவ பயங்கர ஸ்ட்ராங் ஆயிட்டான்னு. அவ வீக்குன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா கடைசியில பார்த்தா நான் தான் வீக்கு. ஒரு கட்டத்துலங்கும் போது நம்ம பையன் அவனையே அவன் ஸ்பெஷல்னு நினைச்சுக்கிட்டான். அது மட்டும் இல்லாம மத்தவங்க இவனை காப்பாத்துறதுக்காக சாகுறாங்கல்ல, அதையுமே அவனால அக்செப்ட் பண்ண முடியுது. நம்ம பயலுக்கு டைட்டன்ஸ்னாலே சுத்தமா பிடிக்காது. இவனே ஒரு டைட்டன் தெரிஞ்ச உடனே அதையுமே அவன் அக்செப்ட் பண்ணிட்டான். அதோட பவரை இவன் பவர்னு நினைச்சுக்கிட்டு இவ்வளவு நாள் சண்டை போட்டிருக்கான். ஆனா அதுதான் இவனை வீக் ஆக்குது. இப்ப என்ன பண்றதுனே தெரியல. அந்த வால்ஸ் எல்லாத்தையுமே இவன் அடைச்சிட்டான்னா மட்டும் ஹியூமனிட்டியை இவனால காப்பாற்ற முடியுமா அப்படின்ட்டு அவன் ஒவ்வொரு கொஸ்டினா அவனை கேட்கும் போது அவனுக்கே புரிய வருது, நான் அந்த அளவுக்கு ஒன்னும் ஸ்பெஷல் இல்ல. அப்படி அவன் யோசிச்சுக்கிட்டே கீழே எட்டி பார்க்கும்போது ஒரு 3 குழந்தைங்க கீழே விளையாண்டுட்டு இருப்பாங்களா. அவங்கள பார்க்கும்போது நம்ம பயலுக்கு அவன், மிக்காசா, அர்மீன் இவங்க 3 பேரும் சின்ன வயசுல விளையாண்டுட்டு இருந்த ஃபீலிங் வரும். அப்படி ஒரு நாள் இவங்க என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும் போது தானே அந்த கொலோசல் டைட்டன் வந்து செவுத்த உடைச்சது. அர்மீன் இதெல்லாம் பார்த்துட்டு கீழே இருக்க மக்கள் திடீர்னு டைட்டன்ஸுங்க வந்து வாழ அட்டாக் பண்ணுன்னு கண்டிப்பா எதிர்பார்த்திருக்க மாட்டாங்கல்ல. இதுவும் ஒரு புது நாள் அப்படின்னு நம்ம எப்படி இருந்தோமோ அதே மாதிரி தானே இருந்துட்டு இருப்பாங்க. ஆனா அன்னைக்கு மாதிரி இன்னைக்கு இல்ல. இப்ப இருக்க சோல்ஜர்ஸ் டைட்டன்ஸை பொழந்து கட்டுறதுக்கு ரெடியா இருக்கும். அதுவும் நம்ம கிட்ட அந்த வேலை வந்திருக்குன்னு சொல்லுவானா. அப்ப மிக்காசா பாத்தீங்கன்னா கஷ்டப்பட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருப்பா. அவன் பார்த்துட்டு அப்படியே பழைய விஷயம் எல்லாம் யோசிச்சு பார்ப்பான். ஏன்னா டைட்டன்ஸுக்கு பயந்து ஓடிட்டு இருந்தாங்க. இப்ப டைட்டன்ஸை எதிர்த்து சண்டை போடுறதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்காங்க. நான் தான் இப்படி இருக்கேன்னு அவன் ஃபீல் பண்ணும்போது அவ பார்த்துட்டு என்னடா வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க, ஏதாச்சும் ஒரு வேலையை பாரு, சில மாதிரி நின்றுட்டு இருந்தா உருப்பிடுமான்னு கேட்பா. உடனே அவனையே அவன் கும்மு 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 கும்முன்னு குத்த ஆரம்பிப்பானா. மிக்காசா வந்து டக்குன்னு கையை பிடிச்சு லாக் பண்ணிடுவா. ஏன்டா அப்படி பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்டா, எனக்குள்ள இருக்க அந்த யூஸ்லெஸ் ஆன ஒருத்தனை தான் நான் போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கேன். என்னால முடிஞ்சும் நான் ஏன் பண்ணாம இருக்கேன். எனக்கு தெரிஞ்சு உள்ள இருக்க அந்த யூஸ்லெஸ் ஆன ஆளு செத்துட்டான்னு நினைக்கிறேன். என்னால முடியும், நான் சாதிச்சு காட்டுவேன்னு அவனையே அவன் அடிச்சு சொல்றான். சரி, இனி இதுக்கப்புறம் இவங்க அந்த டைட்டனை சமாளிக்கிறாங்களா இல்ல அதுக்கு சாப்பாடாக போறாங்களான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா. Never give up!